இந்த மாம்பழ சீசனில் மாம்பழ ஜாம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். 2 கப்பு துண்டு துண்டாக வெட்டினா மாம்பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. இது ஒரு கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. நல்லா கொதித்து வரட்டு. பாருங்கள், இப்படி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததும் 3/4 கப்பு சீனியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டால் நல்லா இறுகி வந்துடும். பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்தில் வந்தாச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு விட்டுருங்க. எலுமிச்சம்பழச்சாறு விட்டாக்கி மாம்பழ ஜாம் அதிக நாள் இருக்கும், கெடாமல் இருக்கும். இந்த சீனி கிறிஸ்டல் படவும் செய்யாது. இப்போ இதை பதத்தை பாருங்கள். இதை எப்படி வச்சு விட்டியல்னாக்கி வலிஞ்சு வந்தால் அது கொஞ்சம் பதம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு நேரம் பாருங்கள், 1 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டு இன்னும் ஒரு நேரம் பாத்திரத்தில் விட்டு பார்த்தா அப்படியே நிற்கணும். இதுதான் பக்குவம். இதை ஆற வச்சு சுத்தமான பாட்டில் அடைச்சி வச்சா மாம்பழ ஜாம் ரெடி.